காலிஃப்ளவர் குருமா நம்ம வந்து என்ன ஸ்டைலில் குக் பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் வேகமாக செய்யணுன்றதுனால ஸ்கூலுக்கு டிஃபன் அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்தே பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபாஸ்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம்னு வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ காலிஃப்ளவர் குருமாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, தேங்காய் துருவிய விழுது, எண்ணெய், உடச்சிக்கல்லை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பிரியாணி இலை, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் தேவை. எப்படி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம்? அரைக்க போகிறோமா இல்லை குக் பண்ணிடலாமா? இல்லை, எல்லாம் ஆல்ரெடி ரெடி தான். ஓகே, போட்டுடலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு கடாய், ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடலாமாப்பா? ஓகே. என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆயில், தேவையான அளவுக்கு எண்ணெய், எடுத்து வச்சது அப்படியே போட்டாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு. சூடாக தான் இருக்கு. ஓகே. அப்புறம் வெங்காயம், நம்ம எல்லா காய்கறியும் போடுவோம் குருமான்னா. இதே காலிஃப்ளவர் சொல்றோம்னா நம்ம வெங்காய தக்காளி தவிர காலிஃப்ளவர் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஆமா, அது மட்டும் தான். கேரட், மற்றபடி பட்டாணி எல்லாமே போடுவாங்க. அதெல்லாம் இருக்கு தேவையில்லை. ஓகே. வெங்காயத்தை போட்டோன்னா வெங்காயம் சூடாக ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டா உப்பு, உப்பையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த செட்டே மனமா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், இந்த ஒரு காம்பினேஷன் கண்டினியூஸா குக் பண்ணிட்டே இருந்தா அது ஒரு நல்ல ஃப்ளேவர். தக்காளி, தக்காளி ஓன்னு நல்லா வதங்கணும் கண்டிப்பா. அது தக்காளியை நீங்க காயா வாங்கினாலும் சரி, பழமா வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, தக்காளி வதங்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு டைம் எடுக்கும். அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மூடி வைக்கணும். அதை மூடி வச்சிடலாமா? ஓகே. ஸோ மூடி வச்சு இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து ஏதாவது ப்ரீவியஸா சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கோமா இல்ல அப்படியே நம்ம? இல்ல, இது வந்து அப்படியேதான் பாயில் பண்ணாத வச்சிருக்கோம். அப்படியே அதை போட்டுருப்போம். ஸோ காலிஃப்ளவர் நம்ம எதுவுமே பண்ணல. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் போட்டு சில பேர் அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. பட் எது எப்படின்னாலும் காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குக் பண்ணுறது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுட சுட குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் எதுவுமே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கம்மி எந்த ரெசிபியும் நம்ம குக் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட போயிடும். ஸோ அதனால வந்து காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்லை. அதை நம்ம கரெக்டாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதில் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சேர்த்துரும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? தக்காளி கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு.
இது கூடவே இப்ப காலிஃப்ளவரையும் போட்டு உடனே போட்டுக்கலாமா? ஓகே. அழகா அந்த பூவா தெரியுற மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை அப்படியே ஆட் பண்ணலாம். உடச்சுக்கலையே வச்சிருக்கோமேப்பா, அது என்ன பண்ண போறோம்? இப்ப இது கூடயே கொஞ்சம் அரைச்சிட்டு அதுல விட்டு அப்ப அரைக்கிற வேலை இருக்குல்ல, அதை பண்ணிடலாமா? இப்போ அரைக்க போறோமா அப்படின்னு கேட்டா இல்ல, அரைக்க போறது கிடையாது. அரைக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ண போறோம் இன்கிரீடியன்ட் அப்படிங்கறத சொல்லிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்கப்பா. இப்ப மஞ்சள் தூள், சூப்பர். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கலரே நமக்கு ஓஹோன்னு இப்ப மாறும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைக்க போறோம். அண்ட் இப்போ என்னென்ன அரைக்க போறோம்ப்பா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். அங்க போட்டுடலாமா? இது வந்து கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் தனியா தூள். தண்ணி எதை ஆட் பண்ண போறோமா? இல்ல, கொஞ்சம் லைட்டா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அந்த வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிற விஷயத்த பார்த்துலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு உடச்சக்கல்ல தான் வேணும். ஆனா உடச்சக்கல்லையை தனியா போட்டு அரைக்க போறதுல கொஞ்சம் தேங்காவை அரைச்சி ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து அரைக்க போறோம். கரெக்டா? கரெக்ட். இப்ப தண்ணி ஊத்த போறோம். அநேகமாக க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். கொதி வரணும். க்ளோஸ் பண்ணலாமா? ஹை கூட பண்ணலாம்ல, நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா. ஸோ நீங்கள் இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அரைச்சிடலாம். அவ்வளோதான். லைட்டாக விழுது மட்டும் போட்டு கொஞ்சம். ஸோ தேங்காவை நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கோம், அரைச்சி வச்சிருக்கோம் கொஞ்சம் தண்ணி விட்டு. தேவையான அளவுக்கு உடைச்சுக்கல அரைச்சிடலாமா? தண்ணி விடுவா? கொஞ்சம் பேஸ்டா வேணுமா? அப்ப கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும். ஓகே. யா. ஓகே. நல்லா அந்த உடச்சக்கல்ல சட்னியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஒரு ஃப்ளேவர் வருமே, அது மாதிரி சூப்பராக ஒரு ஃப்ளேவர் வருது. அப்படியே போட்டுடலாமாம்மா? இல்லை, கொஞ்சம் இது மட்டும் பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். ஓகே. அப்போ இங்கே வச்சுக்கிறேன், நீங்கள் லிட் எப்படி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இது கொதி வரணும், அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்றோம். ஆமா. ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை. ஓகே. ஸோ மறுபடியும் மூடி வச்சிடலாங்களா? ஸோ மூடி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது
இந்த உடச்சக்கல்ல அதுக்கப்புறம் நல்லா தேங்காவை துருவினதை அதில் தண்ணியோட போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனால் கண்டிப்பாக குருமாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள்னு எப்போவுமே சொல்ல முடியாது, டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. போதுங்களா இல்லை அல்லு நல்லா கொதி வரணுமா? நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸில் மல்லித்தூள்லாம் போட்டிருக்கோங்கிறதுனால நல்லா கம்ம வாசனையோட ஒரு கிரேவி. நான் இப்போவே அந்த வாசனை ரொம்ப நல்லா வருது. ஓகே, ஆட் பண்ணிடலாமா? நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அண்ட் இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஃபர்ஸ்ட் தேங்காய் ஆட் பண்ண போறோமா? ஏன்னா இதுல கொஞ்சம் தான் போட்டோமே. ஆஹா, அரைச்சி வச்சதையும் போட்டோம். தேங்காயோட அரைச்சது அண்ட் உடச்சக்கல்லையோட அரைச்சி. அவ்வளோதான், ஒரு திக்னஸ் வந்துருச்சுன்னா, ஃப்ளேவரும் திக்னஸும் ரெடின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அதனால நம்ம பிளேட்டு கப்பு எல்லாத்தையும் அவங்களுக்கு ரெடியாக வச்சுடுவோம். இது கொஞ்சம் இன்னும் நல்லா கொதிக்கணுமா? ஓகே, ஸோ கொதிக்கட்டும். அண்ட் வாட்டர் ஆட் பண்ண போறீங்களா? ஆமாம், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோமோ கொதிக்க போகிறோமோ எப்படியோ, ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா குருமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோம், ஒரு திக்னஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல ஃப்ளேவர் தாறுமாறாக இருக்குது. ஸோ எப்படா டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளேவர்லாம், சில ஃப்ளேவர்லாம் நம்மளை ரொம்பவே டெம்ப் பண்ணும். இப்போ மேம் ரெடின்ட்டாங்கன்னா எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ ரெடி ஆயிடுச்சா? கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது. ஓகே, ஃபைன். ஃபைனல் கார்னிஷை முடிச்சுட்டு இறக்கிடலாம். ஸோ முதல்ல கருவேப்பிலை போட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சிடலாங்களா? Fine and clean. இப்போ நமக்கு அழகா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், இதெல்லாம் லவங்கம், இது எல்லாத்தையுமே போட்டு அதெல்லாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணோம். வெங்காயத்தை தொடர்ந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். உப்பை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணோம். ஸோ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பூவாக கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணணும். அண்ட் காலிஃப்ளவர் கொஞ்சம் நமக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவருக்கான உப்பு போடணும். அண்ட் அதுவும் வந்து நமக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள் போட்டோம். மஞ்சள் தூளை போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். ஸோ தண்ணி வந்து அது கொதிக்கிற கேப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்ச தேங்காய் விழுத வச்சிருந்தோம். அந்த அரைச்ச தேங்காய் விழுதோட தேவையான அளவுக்கு உடச்சக்கல்லையை ஆட் பண்ணி அதை தனியாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே கடாயில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அரைச்ச தேங்காய் விழுது இருந்துச்சு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதோட நம்ம வந்து உடச்சக்கல்லையை சேர்த்துருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிட்டு
தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஏன்னா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குனீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் குருமா. ஸோ கமகமான வாசனை வருது. ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரோட குருமாவை சேர்த்து டேஸ்ட் பண்ணலாம். மேம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அதில் மட்டும்தான் ரொம்ப வந்து டவுட்டோட இருந்தாங்க. பட் உப்பு கரெக்டாக இல்லைனாலும் போட்டுக்கலாம். பட் ஆல் ஃபைன், பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ காலிஃப்ளவர் குருமாவை பொறுத்த வரைக்கும் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம், இதிலெல்லாம் என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த ரெசிபியாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி நீ காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளான ரெசிபி பட் நல்லா டேஸ்டியான ரெசிபியாக இருந்துச்சு.